வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் நீங்கள் ஒரு பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா அதில் எப்படி ஃப்ரீயாக ஹெல்த் செக்கப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு பாலிசிலையும் மாறி மாறி இருக்கும். ஒரு சில பாலிசியில் லாஸ்ட் இயர் நீங்கள் எந்த ஒரு கிளைம் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் ஹெல்த் செக்கப் எடுக்கலாம். ஒரு சில பாலிசியில் இந்த வருஷத்துக்கே நீங்கள் ஹெல்த் செக்கப் எடுக்க முடியும். உங்களுடைய மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஸ்டார் கஸ்டமர் ஆப்புன்றதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்டார் ஹெல்த்து கஸ்டமர் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை கேட்கும். அதாவது நீங்கள் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பரை இதில் இன்புட் கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு ஓடிபி நீங்கள் ஓடிபி ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பாலிசி டீட்டெயில் அதை காட்டும். ஒரு சில பேர் ஒரே நம்பரில் 2 பாலிசி வச்சுருப்பாங்க. ஒரு இண்டிவிஜுவல் பாலிசியோ ஒரு ஆக்சிடென்ட் பாலிசியோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சிடென்ட் பாலிசிக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. இண்டிவிஜுவல் பாலிசி இல்லைனா ஃபேமிலி ஃபோட்டோ பாலிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆப்பை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயிலெலாம் காட்டும். அதில் இந்த பெனடிவ் கேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய பாலிசியோட டீட்டெயில் காட்டும். அதில் நெக்ஸ்ட்டு கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா பாலிசியில் யார் யார் இருக்காங்க, ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ பாலிசியாக இருந்தால் அது யார் யார் இருக்காங்கன்னு காட்டும். யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் நீங்கள் ஃப்ரீயாக ஹெல்த் செக்கப் எடுக்க முடியும். ஸோ அதில் யாருக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா 2 ஹெல்த் செக்கப் இருக்குது. இப்போ இதில் இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் பேக்கேஜ் 1 அண்ட் பேக்கேஜ் 2 2 பேக்கேஜ் இருக்குது. இதில் எந்த பேக்கேஜ் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஒரு பேக்கேஜில் 8 டெஸ்ட்டு வேணும், ஒரு பேக்கேஜில் 10 டெஸ்ட்டு அப்படின்றத காமிச்சிருக்காங்க. இதில் எந்த டெஸ்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். ஸோ அட்ரஸை நீங்கள் மேப் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா லொக்கேஷன் அதுவே எடுத்துக்கிறோம். சப்போஸ் மேனுவலாக கேட்குது அப்படின்னா நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஒரு சில நேரங்களில் இந்த அட்ரஸில் சர்வீஸ் நாட் அவைலபிள் அப்படின்றத காட்டும். ஸோ ஒரு 2 தடவை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே சர்வீஸ் எடுத்துக்கிட்டு அப்பாயின்மெண்ட்டுமே அது புக் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இப்போ நான் 2வது தடவை ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அட்ரஸை அது பிக் பண்ணி அதை எடுத்துக்கிறது. பேக்கேஜ் ஆட் டு கார்டு கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ எம்ஆர்பி எவ்வளோ பேர் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெய்டு பை ஸ்டார் ஹெல்த் அப்படின்னே வந்திருக்கு. சப்மிட் கொடுத்தோன்னே உங்கள் மெயிலுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். எப்போ வராங்கன்ற ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நெக்ஸ்ட் டேக்கு சாம்பிள் கலெக்ட் பண்ண வந்துடுவாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு 10 to 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கில் இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படின்னா தான் அவங்க சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுடைய ரிப்போர்ட் கரெக்டாக வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் கலெக்ட் பண்ணதுலேருந்து ஒரு 48 ஹவர்ஸில் உங்கள் மெயிலுக்கே ரிப்போர்ட்ஸ் அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெயில் அதிலே ரிசீவ் ஆயிரும். ஸோ இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர்ஸு. ஸோ இதை பற்றின மேலும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.